இவ்வளோ பெண்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறார்கள். வாட் மேட் த டிஃபரன்ஸ்? எது அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நான் ஏன் ஆண்டவருக்காக இன்னும் மேலே வரல? என் வாழ்க்கையில் என்னதான் தடை? இன்னைக்கு நான் என்னதான் செய்யணும்? ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார்? பல இடங்களில் எழுப்புதல் வந்த இடத்துல எல்லாம் 5 பெண்கள் 6 பெண்கள் 10 பெண்கள் கூடி 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 ஜெபித்த இடத்துல தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல சிறு கூட்டமான ஆண்கள் சேர்ந்து ஜெபித்த இடத்துல தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்திரீகளை தட்டி எழுப்பு, அவர்களை நான் ஒரு நோக்கத்துக்காக உலகத்திலே அனுப்பினேன். ஆனால் அந்த ஸ்திரீகள் அந்த நோக்கத்தை அறியாதவர்களாய் வாழக்கூடாது. ஒரு எளிய பெண்ணா இருக்கலாம், படிப்பறிவே இல்லாதவளா இருக்கலாம், அல்லது ஒரு படிப்பறிவு இல்லாத கணவனை திருமணம் செய்த ஒரு பெண்ணா இருக்கலாம், தன்னுடைய வேலை வீடு என்றே ஓடிக்கொண்டிருக்கிற பெண்ணா இருக்கலாம். எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாட் பவர் யூ ஹேவ் இஸ் த பவர் ஆஃப் பிரேயர். ஒரு பெண் ஜெபித்தா காரியங்கள் மாறும். காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். நாட்கள்ல நீங்க ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ட்ரையல் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு 10 பேருக்கு 10 இஷ்யூஸ்க்கு நான் என்ன செய்ய போறேன்? ஜெபம் பண்ண போறேன். நீங்க அதுக்கு எப்படி பதில் தரீங்கன்னு நான் பார்த்துட்டு, ஓ இவ்வளோலாம் தேவன் பதில் தர்றீங்களான்ட்டு ஜெபத்தை என் ஊழியமா எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க எடுக்கலாம். சரியா? இந்த வாரம் ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் என்ன வந்துடும்? பதில் வந்துடும். ஆரம்பத்தில் அப்படிலாம் வராது, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வாரம் ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் அவங்க ஓடி ஏசப்பா எனக்கு பதில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் நம்ம உண்மையாக ஜெபித்தா பதில் கொடுக்கிறவர் என்றால் நான் ஏன் எல்லாருக்காக ஜெபிக்க கூடாது? அப்படிதானே? நீங்களும் நானும் சேர்ந்து தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கணும், பட்டணத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கணும். இது சும்மா வராது. எனக்கு கூட ஆரம்பத்தில் தேசத்துக்காய் ஜெபிக்கிறதா ரொம்ப போர் அடிக்கும். எனக்காக ஜெபிக்கிறதுனா அழுது 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 என்ன செய்வேன்? தேசத்திற்காய் ஜெபிக்க, ஆண்டவரே போர் அடிக்குது ஆண்டவரே. இது எப்போ வரைக்கும் போர் அடிச்சது தெரியுமா? ஒரு நாள் ஒரு அபிஷேகத்தை மேலே ஊற்றினார் பாருங்க. அந்த அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ண பிறகு தேசத்திற்காய் கதறி 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 அழுகிற ஒரு ஜெப ஆவியா ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர், வாரம் ஒரு முறை சொல்லுங்க. 4 பேர் வாரம் ஒரு முறை 1 hour சேர்ந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துல முதல் ஜெபம் எதுக்கு தெரியுமா? உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக. நம்மெல்லாம் பக்தியா இருக்கிறோம். இந்த குட்டிங்க அழகா உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வளர்ந்துட்டு வராங்க. நம்மள மாதிரி இவங்களும் பக்தியா மாறுறதுக்கு இப்பவே நம்ம ஜெபம் பண்ணி வச்சாதான் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது யாரை அறிந்து கொள்வார்கள்? கர்த்தரை. ஒரு பிரேயிங் மதர் கேன் பிளஸ் ஹர் ஜெனரேஷன். ஜெபிக்கிற ஒரு தாய் தன் தலைமுறையவே ஆசீர்வதிக்க முடியும், தலைமுறையே ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும்.